ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பொருத்தம், திருமண பொருத்தம். அதாவது ஜோதிடத்தில் 10 திருமண பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது. அதில் 3ஆவதாக வருவது மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் என்றால் திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், அவர்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த மகேந்திர பொருத்தம் உதவுகிறது. இந்த மகேந்திர பொருத்தம் மூலம் திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, எத்தனை குழந்தை பிறக்கும் போன்ற பல விஷயங்கள் சரியாக பொருத்தத்தை வைத்து ஜோதிடத்தில் கணித்து விடலாம். சரி, இந்த மகேந்திர பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும்? மகேந்திர பொருத்தம் பார்ப்பது மிகவும் லகுவானது, எளிமையானது, ஈஸியானது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு உள்ள நட்சத்திரத்திலிருந்து ஆணுக்கான நட்சத்திரம் வரும் வரை வரிசையாக எண்ண வேண்டும். அப்படி எண்ணும்போது 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 என்ற எண்ணில் ஒரு எண் வந்தால் அந்த தம்பதியினருக்கு மகேந்திர பொருத்தம் உள்ளது என்று பொருள். இப்படி எளிதாக மகேந்திர பொருத்தத்தை பார்க்கலாம். சரி, யாருக்கு மகேந்திர பொருத்தம் இல்லை? பெண்ணின் நட்சத்திரத்திற்கு 2, 3, 5, 6, 8, 9, 11, 12, 14, 15, 17, 18, 19, 20, 21, 23, 24 இந்த எண்ணிக்கையில் ஆணின் நட்சத்திரம் வந்தால் அவர்களுக்கு மகேந்திர பொருத்தம் இல்லை என்று பொருள். இந்த மகேந்திர பொருத்தம் எளிதாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் 27 நட்சத்திரங்களை கொண்டு மேலே சொன்னவாறு அந்த நட்சத்திரங்களை எண்ணிக்கையை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். சரி, 12 வகையான திருமண பொருத்தங்கள் சொல்லுகிறார்களே, அவையில் மகேந்திர பொருத்தம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் இல்லையா? இதை நாளை பாகம் 2 பார்க்கலாமே. மகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம். நாளை பார்க்கலாம்.